Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரோட்டுக்கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போறோம். இனிமேல் வந்துட்டு நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னா வந்துட்டு கடைக்கே போக வேண்டாங்க, நம்ம வீட்லயே ரொம்ப ரொம்ப அருமையா ரெடி பண்ணிடலாம். அதுவும் எந்த வித சாஸும் வேணாம், எந்த ஒரு கலர்ஸும் வேண்டாம், நம்ம வந்துட்டு ரொம்பவே அருமையா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக கொஞ்சமாக சிக்கன் எடுத்துக்கலாங்க. எலும்பெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சதப்பகுதியாக இருக்கிற மாதிரி சிக்கன் கொஞ்சம் எடுத்துட்டு அதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அடுத்துதான் தேவையான அளவு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் வேற லெவல் டேஸ்டாக இருக்க போதுங்க இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம அடிக்கடி வீட்டில் செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரு சில டைம்லலாம் வந்து நம்மளால் கடைக்கு போக முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப அருமையாக வந்துட்டு எல்லாருமே ரெடி பண்ணிடலாம். அதுவுமே வந்துட்டு இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. முடிஞ்சால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சு. அடுத்ததாக வந்து பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு. இதை அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நான் இன்றைக்கி வந்து சின்ன பேனில் தான் வந்து இதை பொரிச்சு எடுக்கிறேன். ஏன்னா எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிட்டோம்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு இதை சமைக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தருனாலும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன பேனில் அளவாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதை அப்படியே வந்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒரே மாதிரி சமைச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை பண்ணி முடிக்கும்போது நம்ம வீட்டில் செஞ்சதா கடையில் வாங்கினதான்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கும். இப்போ பாருங்கள், இது பொரிச்சாச்சு. இந்த சிக்கனை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. பார்க்கும்போதே அப்படியே எல்லாத்துக்குமே வந்து இது எப்படிடா எடுத்து சாப்பிடணும்னு தோணும். கண்டிப்பாக அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. மீதி இருக்கிற சிக்கனையும் பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலிருந்தே ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து இன்னொரு பேனில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 2 பல் பூண்டை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு சிறிதளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு நினச்சிருப்போம் இதெல்லாம் வந்து வீட்டில் செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக வருமானு எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக தோணும். அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம வெஜிடபிள் ஆப்ஷனல்ங்க, வேணும்னா வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அரைவாசி கேரட்டு, 3 பீன்ஸு, கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது கூடவே வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வெஜிடபிள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி வந்துட்டு பேனில் வந்துட்டு ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை வந்துட்டு இப்போ உடைச்சி இங்கே ஊற்றிக்கலாங்க. அடுத்ததாக இப்போ என்ன பண்ணலாம்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க.
இப்போ உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு குருமிளகு தூளை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த குருமிளகு தூளை வந்துட்டு இப்போ மேலால் அப்படியே தூவி விட்டுடலாங்க. நான் கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ் கூட வந்துட்டு இந்த மாதிரி குருமிளகு தூள் நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அதோட சுவையே கண்டிப்பாக தனியாக இருக்கும். இப்போது இந்த முட்டையை மட்டும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. முட்டை ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம எந்த ஒரு கலர்ஸும் ஆட் பண்ணல, எந்த ஒரு சாஸும் ஆட் பண்ணல. நீங்கள் வந்துட்டு வேணும்னா சில்லி சாஸ், சோயா சாஸ் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எந்த தண்ணியுமே சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வைக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம சாப்பிடும்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓரளவு நறுக்குன்னு இருந்தால் கூட நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வேகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். நம்ம சாப்பிடும்போது எடுத்து சூப்பராக டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க, கண்டிப்பாக வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரோட் சைட் கடைகளில் போய் வாங்க மாட்டீங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்தளவுக்கு ரொம்பவே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ மேலால் வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ரொம்ப குறைவான டைமில் சிம்பிளான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்க. நான் உங்களை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.